4 நண்பர்களும் வேடனும். ஒற்றுமையின் வலிமை. ஒரு அடர்ந்த காட்டில் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு மான், ஒரு ஆமை, ஒரு காகம் மற்றும் ஒரு எலி. அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தார்கள். ஒரு நாள் ஒரு வேடன் அந்த காட்டிற்கு வந்தான். அவன் மானை பிடிக்க ஒரு வலையை விரித்தான். மான் அறியாமல் அந்த வலையில் சிக்கிக்கொண்டது. மான் பயந்தது. உதவி கேட்டு கத்தியது. மானின் சத்தம் கேட்டதும் காகம் வானத்தில் பறந்து சென்று என்ன நடந்தது என்று பார்த்தது. மான் வலையில் சிக்கியிருப்பதை கண்டதும் அது வேகமாக எலியிடம் வந்து செய்தியை சொன்னது. நண்பா எலியே, நம் மான் நண்பன் ஆபத்தில் இருக்கிறான். வேடன் விரித்த வழியில் சிக்கிக்கொண்டான் என்றது. எலி உடனே கவலைப்படாதே, நான் என் கூர்மையான பற்களால் வலையை அறுத்து மானை காப்பாற்றுகிறேன் என்றது. அப்போது ஆமை மெதுவாக நடந்து வந்தது. நானும் வருகிறேன், ஒருவேளை வேடன் வந்துவிட்டால் அவனை திசை திருப்ப நான் உதவி செய்வேன் என்றது. 4 நண்பர்களும் ஒன்றாக சென்றனர். எலி வேகமாக வலையை அறுக்கத் தொடங்கியது. காகம் உயர பறந்து வேடன் வருகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தது. ஆமை தயார் நிலையில் இருந்தது. வேடன் திரும்பி வரும் சத்தம் கேட்டது. காகம் உடனே வேடன் வருகிறான், வேடன் வருகிறான் என்று கத்தியது. எலி வேகமாக வலையை அடுத்தது. மான் வலையிலிருந்து வெளியே குதித்து ஓடத் தொடங்கியது. வேடன் வந்ததும் மான் தப்பித்து விட்டதை கண்டு கோபமடைந்தான். அவன் ஆமையை பார்த்தான். ஆமை மெதுவாக நடந்து செல்வதை கண்டதும் அதை பிடித்து செல்ல முடிவு செய்தான். அவன் ஆமையை பிடிக்க முயன்றான். ஆனால் மான், காகம் மற்றும் எலி மூவரும் வேடனை திசை திருப்பவும் ஆமைக்கு உதவவும் முடிவு செய்தனர். மான் வேகமாக ஓடி வேடனின் கவனத்தை ஈர்த்தது. காகம் அவன் தலைக்கு மேல் பறந்து தொந்தரவு செய்தது. எலி வேடனின் கால்களை கடித்தது. வேடன் குழப்பமடைந்தான். இந்த விலங்குகள் ஏன் இப்படி செய்கின்றன என்று புரியாமல் ஆமையை பிடிக்கும் முயற்சியை கைவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். 4 நண்பர்களும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ததால் தான் வேடனிடமிருந்து தப்பிக்க முடிந்தது என்பதை உணர்ந்தனர். அன்று முதல் அவர்களின் நட்பு இன்னும் பலமானது.